தோழர் பிஆர்சியினுடைய ஒரு மகத்தான மக்கள் தலைவரை 100 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கு இந்திய மாணவர் சங்கம் ஏன் கொண்டாடுது, எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இந்த கருத்தரங்கத்தினுடைய ஒரு நோக்கமாகவே நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அவர் பிறந்து, அவர் வாழ்ந்து, அவர் பணியாற்றிய அந்த காலகட்டம் என்பது வேற. இன்றைக்கு நாம இங்க எஸ்எஃப்ஐ தோழர்கள் வந்திருக்கோம். நாம பணியாற்றக்கூடிய காலகட்டம் என்பது முற்றிலுமாக வேறு. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு கேப் இருக்கு. நம்ம எல்லாருமே ஜென்சி கிட்ஸ் தான். இங்க வந்திருக்கக்கூடிய தோழர்கள் ஜென்சி கிட்ஸ் தான், எஸ்எஃப்ஐ தோழர்கள். இந்த டைம்ல நம்ம பார்த்தோம்னா ஜென்சி கிட்ஸ் இன்னைக்கு உலகம் முழுக்க பல போராட்டங்களை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரு ஜென்ரேஷனா நாம இருக்கோம். நீங்க நேபாளில பார்க்கலாம், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மொராக்கோ, இப்படி பல நாடுகளை நம்ம பட்டியலிட்டு சொல்ல முடியும். இப்படி இத்தனை போராட்டங்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க பல்வேறு தாக்கத்தையும் சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராகவும் போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ நாம இந்த இடத்துல தான் தொடர் பிஆர்சிய ரிலேட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய போராட்டங்கள் தான் நமக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பெருமையோட சொல்லலாம்.